Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 1 accounts from incomplete records உடைய exercise 5th sum பார்க்கலாம். From the following details calculate the missing figure. So இந்த சம்லயும் நம்ம missing figure என்ன அப்படின்றத தான் find out பண்ண போறோம். So particularஸ்ல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Capital as on 1st April 2018 40,000 rupees கொடுத்திருக்காங்க. Capital as on 31st March 2019 50,000 rupees. Additional capital introduced during the year 7,000 rupees கொடுத்திருக்காங்க. Profit for the year 8,000 rupees கொடுத்திருக்காங்க. So answer இந்த sumல கொடுத்துட்டாங்க. And then drawings during the year question mark. So இந்த sumல நம்ம drawings என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். So previous sumல நம்ம closing capital என்ன அப்படின்றத கண்டுபிடிப்போம். So கீழ இருந்து நம்ம 1 by 1 அப்படியே calculate பண்ணிட்டு போனோம் இல்லையா? ஆனா இங்க ரெண்டாவதா இருக்கிற ஃபிகர் வந்து மிஸ் ஆகுது. So அததான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? சோ இது எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல நம்ம ஃபார்மட் படி இங்க இருக்கிற பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அமௌண்ட் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம க்ளோசிங் கேபிட்டல் தான் எடுப்போம் இல்லையா? சோ க்ளோசிங் கேபிட்டல் 50,000 rupees கொடுத்திருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் ended 31st March 2019 பர்டிகுலர்ஸ் rupees போட்டுக்கோங்க. ஸோ பர்டிகுலர்ஸ்ல இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். அதுக்கப்புறமா நம்ம கால்குலேஷன் போடலாம். ஓகேவா? ஸோ பர்டிகுலர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல க்ளோசிங் கேபிட்டல் எடுத்து எழுதிக்கலாம். க்ளோசிங் கேபிட்டல் 31st March 2019 அப்படின்னு போட்டுக்கோங்க. அமௌண்ட் எதுவும் இப்ப எழுத வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆட் டிராயிங்ஸ் டியூரிங் த இயர் அப்படின்னு போட்டு பிஎஃப் போட்டுக்கோங்க. பிஎஃப் அப்படின்றது பேலன்சிங் ஃபிகர். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இல்லையா? டிராயிங்ஸ் தான் மிஸ்ஸிங் ஃபிகர். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதனாலதான் இங்க நம்ம பிஎஃப் அப்படின்னு போடுறோம். ஓகே, இப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? அதுக்கு ஒரு லைன் விட்டுறலாம். நெக்ஸ்ட் அடிஷனல் கேபிட்டலை நம்ம என்ன பண்ணுவோம்? லெஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ லெஸ் அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ்டு டியூரிங் த இயர் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கிடைக்கும். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்ல இருந்து ஓப்பனிங் கேபிட்டலை நம்ம மைனஸ் பண்ணுவோம். அதனால லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் 1/4/2018 அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றது கிடைக்கும். இந்த சம்ல நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ ப்ராஃபிட் டியூரிங் த இயர் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம 1 by 1 அமௌண்ட் எல்லாமே ஃபில் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? எப்பயும் போல ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராஃபிட் எடுத்து எழுதிக்கோங்க. ப்ராஃபிட் நமக்கு இந்த சம்ல 8,000 rupees கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம 8,000 rupees இங்க எடுத்து எழுதிக்கலாம். 8,000 எழுதிட்டு லைன் போட மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல் எடுத்து எழுதிக்கலாம். ஓப்பனிங் கேபிட்டல் நமக்கு 40,000 rupees கொடுத்திருக்காங்க. சோ இங்க நம்ம 40,000 போட்டுக்கலாம். இப்போ ஓப்பனிங் கேபிட்டலுக்கு முன்னாடி என்ன கொடுத்திருக்காங்க? லெஸ் அப்படின்றதா இருக்கு இல்லையா? அப்பனா நம்ம அதுக்கு ஆப்போசிட்டா இத ஆட் பண்ண போறோம். ஓகேவா? இங்க லெஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்க, ஆட்னு இருந்துச்சுன்னா இந்த அமௌண்ட்டை வந்து நீங்க லெஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இங்க லெஸ் இருக்கிறதுனால நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம். சோ இந்த 40,000 plus 8,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 48,000 rupees வரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இங்க மேல ஒரு லைன் போட்டுடலாம். லைன் போட்டதுக்கு அப்புறமா அடிஷனல் கேபிட்டல் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அடிஷனல் கேபிட்டல் நமக்கு 7,000 rupees கொடுத்திருக்காங்க. சோ 7,000 rupees நம்ம இங்க எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் அடிஷனல் கேபிட்டலுக்கு முன்னாடி இங்க என்ன இருக்கு? லெஸ்ன்னு இருக்கு. சோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா, அதாவது 48,000 plus 7,000 ஆட் பண்ணீங்கன்னா 55,000 rupees வரும். ஓகேவா? இப்போ மறுபடியும் நம்ம மேல ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க டிராயிங்ஸ் உடைய அமௌண்ட் தெரியாது. இததான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அண்ட் தென் க்ளோசிங் கேபிட்டல் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? சோ க்ளோசிங் கேபிட்டல் நமக்கு 50,000 rupees கொடுத்திருக்காங்க. சோ இந்த 50,000 rupees நம்ம மேல எடுத்து எழுதிக்கலாம். இப்ப பாருங்க, இங்க ஆட்னு இருக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும். ஓகேவா? சோ 55,000ல இருந்து 50,000 நம்ம லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் 5,000 rupees இருக்கும். இதுதான் நமக்கு டிராயிங்ஸ் உடைய அமௌண்ட், பேலன்சிங் ஃபிகர். ஓகே, அந்த 5,000 தான் நான் இங்க போட்டிருக்கேன். ஸோ இந்த சம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே ஹைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.